அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா. நாம் இதுவரை பல பயான்கள் பல தலைப்புகளில் பார்த்திருக்கின்றோம். நபிமார்களுடைய பயான்கள் அனைத்தையும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லா. நீங்கள் அனைவரும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாக கேட்டு லைக் செய்து கமெண்ட் செய்ததற்கு அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா. அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு அனைத்து பயான்களையும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்கும் நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்த சுன்னத்துக்களான சில விஷயங்களை நாம் இந்த பயானில் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமான நேரத்தில் பார்வையை தாழ்த்திக் கொள்வார்கள். சதகாவுடைய பொருள் எங்கிருந்தாவது வந்தால் அவற்றை தகுதியுடையவர்கள் ஏழைகளுக்கு பங்கிட்டு தரும் வரை தனது வீட்டிற்கு செல்ல மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீட்டில் இருக்கும் வரை வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருப்பார்கள். வெறுமனே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன வீட்டு வேலைகளை செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறையாக கருத மாட்டார்கள். பால் கறந்து கொடுப்பார்கள். கால்நடை பிராணிகளுக்கு தீனி போட்டு கொடுப்பார்கள். துணி அல்லது வாளி போன்றவற்றில் ஒட்டு போட்டு ஏதாவது வேலை இருந்தால் அது செய்து கொடுப்பார்கள். துணி தேய்ப்பார்கள், செருப்பு தேய்ப்பார்கள், தன்னுடைய செருப்பை தானே தேய்த்துக் கொள்வார்கள். பணியாளர்களோடு சேர்ந்து கொண்டு மாவரைப்பார்கள். கடைவீதி வேலைகளையும் அவர்கள் கேவலமாக நினைத்ததில்லை. கடைவீதியிலிருந்து சாமான்களை வாங்கி வருவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேவலமாக கருத மாட்டார்கள். தானே கடைவீதிக்கு சென்று பொருட்களை ஒரு துணியில் வைத்து கட்டி எடுத்து வருவார்கள். சுப்ஹானல்லாஹ். மழையுடைய முதல் தண்ணீர் பொழிய தொடங்கினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழாடையை தவிர இதர ஆடைகளை கலற்றி விடுவார்கள். உடலின் மேற்பகுதியை மழைநீரால் நனைத்துக் கொள்வார்கள். கடிதங்கள் எழுதும் பொழுது பிஸ்மில்லாஹ் எழுதிய பிறகு அனுப்பருடைய பெயரை எழுதுவார்கள். அதன் பிறகு பெறுநரின் பெயரை எழுதி பிறகு கடிதங்களை எழுதி அதன் பிறகு தேவையான விஷயங்களை எழுத சொல்வார்கள். வலது இடது கைகளால் செய்யக்கூடிய வேலைகள், அசுத்தங்களை சுத்தம் செய்யும் வேலைகள் மற்றும் கையில் அசுத்தம் ஒட்டிக்கொள்ளும் என்று பயமுள்ள வேலைகள், உதாரணமாக மூக்கை சுத்தம் செய்வது, கைகளை துப்புரவு செய்வது, செருப்பை எடுப்பது போன்ற வேலைகள் இடது கையால் செய்வார்கள். இந்த மாதிரியான வேலைகளை தவிர மற்ற வேலைகளை வலது கையால் செய்வார்கள். இவ்வாறே ஒருவருக்கு ஒரு பொருளை தர வேண்டி இருந்தால் வலது கையால் தருவார்கள். ஒரு பொருளை வாங்கினாலும் வலது கையினால் தான் வாங்குவார்கள். கனவு விசாரிக்கின்ற ஆர்வம். காலையில் சுபுஹு தொழுத பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழக்கம் என்னவென்றால் சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டு மக்களிடம் அவர்களுடைய கனவுகளை பற்றி விசாரணை செய்வார்கள். யாரேனும் ஏதாவது கனவு கண்டிருந்தால் அவர்களுடைய கனவுகளை பற்றி கூறுவார்கள். கனவு கூறுவதை கேட்ட பிறகு இந்த வார்த்தையை கூறுவார்கள்: கனவில் சிறந்ததை அல்லாஹ் அவருக்கு தரட்டும், தீயதை விட்டு பாதுகாக்கட்டும். அதை எங்களுக்கு அருளாகவும் எங்களின் எதிரிகளுக்கு தீங்காகவும் அல்லாஹ் ஆக்கட்டும். அகிலத்தாரின் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று துஆ செய்வார்கள். குதிரைகளின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சவாரி செய்யும் பிராணிகளில் குதிரை மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. அதனுடைய வாய், மூக்கு ஆகியவற்றை தனது சட்டை கையால் துடைத்து சுத்தம் செய்வார்கள். கியாமத் நாள் வரை இதனுடைய நெற்றி பகுதியில் நன்மை கட்டப்பட்டிருக்கின்றது என்று கூறுவார்கள். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துர்குறி, அபசகுணம் பார்க்க மாட்டார்கள். ஆனால் நல்ல குறி, நல்ல சகுனம் பார்ப்பார்கள். எங்கேயும் தங்க வேண்டியது இருந்தால் அந்த இடத்தில் பெயர் நன்றாக இல்லை என்றால் அவர்களுடைய புனித முகத்தில் வெறுப்புடைய அறிகுறிகள் தென்படும். அதனுடைய பொருள் சந்தோஷத்தையோ வாழ்த்தையோ அல்லது வெற்றி போன்றவற்றை குறிக்கிறது என்றால் அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தின் அறிகுறிகள் வெளிப்படும். சுப்ஹானல்லாஹ். இவ்வாறே ஒருவருடைய பெயரின் பொருள் சண்டை, சச்சரவு, பிளவு போன்றவைகளாக இருந்தால் அவரிடம் தம்முடைய எந்த வேலைகளையும் ஒப்படைக்க மாட்டார்கள். யாருடைய பெயரோடு பொருள் வெற்றி, செழிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி போன்றவற்றை வெளிப்படுகின்றதோ அவர்களிடமே தன்னுடைய வேலைகளை வாங்க விரும்புவார்கள். சுப்ஹானல்லாஹ். உல்லாசமாக செல்லுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோட்டங்களுக்கு உல்லாசமாக சென்று வருவதை விரும்பினார்கள். சில சமயங்களில் உல்லாசமாக தோட்டங்களுக்கு சென்று வந்தார்கள்.
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் நீந்துவதற்கும் ஆர்வம் கொண்டிருந்தார்கள். ஒருமுறை ஒரு குளத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில சஹாபிகளும் நீந்து கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஜோடியை நியமித்து ஒவ்வொருவரும் தனது ஜோடியை நோக்கி நீந்தி செல்ல வேண்டும் என்று கூறினார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜோடியாக ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீந்தியவாறு அவர்களிடம் சென்று அவர்களுடைய கழுத்தை பிடித்து கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய நடை உடை பாவனைகள். ஆண்கள் கரண்டை மொழிக்கு கீழே வரும்படி ஆடைகள் அணியக்கூடாது. ஒரே ஒரு செருப்பு மட்டும் அணிந்து செல்லக்கூடாது. வலது புறமாக ஆடை அணிய துவங்க வேண்டும். ஆடை அணிந்த பிறகு ஆடை அணிவித்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. செல்வந்தர்களோடு அதிகம் பழகுவதால் நன்றாக உடுத்த வேண்டும், நன்றாக சாப்பிட வேண்டும் என்ற மோகம் பிறக்கும். ஆகவே செல்வந்தர்களோடு குறைவாக பழக வேண்டும். ஆடையில் ஒட்டு போட்டு தேய்க்கும் நிலை வரும் வரை எந்த ஆடைகளையும் பழையது என்று நினைத்து வீணாக்காதீர்கள். தெனாவெட்டாக செருக்காக நடக்கின்றான் என்று மக்கள் பேசிக்கொள்ளும் அளவு மிகவும் ஆடம்பரமாக தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது. அதே சமயம் அல்லாஹ் வழங்கிய பாக்கியத்தை அலட்சியப்படுத்தும் அளவுக்கு முற்றிலும் அழுக்காகவும் இருக்கக்கூடாது. எளிமையாக நடுத்தர வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு ஆணிடம் பெண்களின் ஆடையை அணிய சொன்னால் எவ்வளவு வெறுப்பு ஏற்படுமோ அந்த அளவு மாற்றார்களுடைய நடை உடைகளின் மீது வெறுப்பு உண்டாக வேண்டும். பெண்கள் மெல்லிய ஆடைகள் அணிவது நிர்வாணமாக இருப்பதை போலத்தான். அதாவது நிர்வாணமாக இருப்பது எந்த அளவு பாவமோ அதே போல இதுவும் பாவம்தான். ஆண்கள் தங்க ஆபரணங்களை அணிவது ஹராமாகும். செருப்பு அணியும் பொழுது முதலில் வலது காலிலும் பிறகு இடது காலிலும் அணிய வேண்டும். செருப்பு திருட்டு போகும் என்ற பயம் இருந்தால் அதை தன் அருகிலேயே வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பள்ளிக்குள் எடுத்துச் செல்லும் பொழுது தட்டிவிட்டு கொண்டு போக வேண்டும். ஆண்கள் பெண்கள் அணியவும் பெண்கள் ஆண்களைப் போல உடை அணிவதும் அவர்களைப் போல தன்னை உருவகப்படுத்திக் கொள்வதும் ஹராமாகும். சௌரி முடி, அதாவது அடுத்தவர்களுடைய முடிகளை வைப்பதும் பச்சை குத்திக் கொள்வதும் சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களாகும். வெள்ளை முடியை பிடுங்குவதும் அதற்கு கருப்பு சாயம் பூசுவதும் கூடாது. ஆனால் அதில் மருதாணி வைத்துக் கொள்ளலாம். சிறுவர்களுக்கு முடி வைப்பதை விட மொட்டை எடுத்து விடுவது மேலானது. மீசையை வளர்ப்பதும் தாடியை வெட்டுவதும் சிரைப்பதும் ஒரு பிடியை விட குறைந்த அளவு குறைப்பதும் ஹராமாகும். மேலும் தலைமுடியை விதவிதமாக வெட்டுவது ஹராமாகும். மாற்று மதத்தவர்களை பின்பற்றி தலைமுடியில் இப்பொழுதெல்லாம் வேறு வேறு மாடல்களில் வைத்துக் கொள்கின்றார்கள். இதை போல செய்வது பாவமாகும். தொப்புளிலிருந்து முழங்கால் வரை மறைப்பது ஆண்கள் மீது கட்டாய கடமையாகும். பிறகு அதை அடுத்தவர்கள் முன் திறப்பது ஹராமாகும். அப்படி காட்டுபவர்கள் 2 விதமான பாவங்களை சம்பாதித்துக் கொள்கின்றார்கள். ஒன்று காட்டிய குற்றம், இரண்டாவது பிறர் இவர்களை பார்த்த குற்றம். பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது 5 சுன்னத்துக்களை பேண வேண்டும். பிஸ்மில்லாஹ் சொல்லி நுழைய வேண்டும். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். வலது காலை எடுத்து வைத்து நுழைய வேண்டும். பள்ளிக்குள் நுழையும் போது ஓத வேண்டிய துஆவையும் ஓதிக்கொள்ள வேண்டும். இத்திகாஃபுடைய நியத்தை வைத்து பள்ளிக்குள் நுழைய வேண்டும். பள்ளியை விட்டு வெளியேறும் பொழுது 5 சுன்னத்துக்கள். பிஸ்மில்லாஹ் சொல்லிக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஓதிக்கொள்ள வேண்டும். இடது காலை முதலில் வெளியே வைத்து வெளியே வர வேண்டும். வெளியேறும் பொழுது துஆ இருக்கின்றது, அந்த துஆவையும் ஓதிக்கொள்ள வேண்டும். பிறகு வலது கால் செருப்பை முதலில் அணிய வேண்டும். பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது ஓதும் துஆ, அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக, யா அல்லாஹ் உனது அருள் வாசல்கள் எனக்காக திறப்பாயாக. ஆதாரம் முஸ்லிம். பள்ளிவாசலை விட்டு வெளியே வரும் பொழுது ஓதக்கூடிய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபஸ்லிக, யா அல்லாஹ் உனது அருளை வேண்டுகின்றேன். ஆதாரம் முஸ்லிம். இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். பிறகு ஒரு தடவை பள்ளிக்கு சென்று வருவதில் 10 சுன்னத்துக்களை கடைபிடித்த நன்மையும் அவற்றின் ஒளியும் நமக்கு கிடைக்கின்றது. இந்த விதமாக 5 தொழுகைகளின் மூலம் 50 சுன்னத்துக்களுடைய நன்மைகள் எழுதப்படுகின்றன. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நன்மைக்கும் 10 நன்மைகள் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். இதன்படி தினசரி 500 சுன்னத்துக்களுடைய நன்மைகள் அல்லாஹ் தஆலா நமக்கு எழுதுகின்றான். சுப்ஹானல்லாஹ். கியாமத் நாளில் இன்ஷா அல்லாஹ் இதன் அருமை பெருமைகள் நமக்கு விளங்கும். இது சாதாரண விஷயமாக இருக்கின்றது. நாம் சாதாரணமாக இதை
முறையில் கடைபிடித்தால் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் அதிகமான சுன்னத்துக்கள் கிடைத்து நமக்கு அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசை கொடுத்து சொர்க்கம் வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கைரையெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். யா அல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சரை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அதனை விட்டு எங்களை பாதுகாத்தருள் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், மறுமையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசை தந்தருள்வாயாக. ஆமீன். துஆவுடைய சுன்னத்துக்கள் 6. நெஞ்சுக்கு நேராக கைகளை உயர்த்த வேண்டும். உள்ளங்கைகள் வானத்தை நோக்கியவாறு இருக்க வேண்டும். ஏனென்றால் கிப்லாவுடைய திசை வானமாகும். இரு கைகளுக்கும் இடையே சிறிது தூரம் இடைவெளி விட்டு கைகளை நீட்டி துஆ செய்ய வேண்டும். துஆ செய்த பிறகு கைகளை முகத்தில் தடவிக்கொள்ள வேண்டும். துஆ செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறி தரூதே இப்ராஹிம் கூறினால் மிகவும் நல்லது. அல்லது தனக்கு தெரிந்த ஏதோ ஒரு ஸலவாத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். 3 முறை ஓதிய பிறகு தனக்காகவும் பிறகு பெற்றோர்களுக்காகவும் அதன் பிறகு எல்லா மோமீனான முஸ்லிம்கள் அனைவருக்காகவும் துஆ செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். துஆவின் ஆரம்பத்திலும் கடைசியிலும் ஸலவாத்து ஓதுவதால் துஆ விரைவில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸலவாத்து ஓதாமல் கேட்கப்படக்கூடிய துஆ வானம் வரை செல்வதில்லை. ஆகவே ஒவ்வொரு முறை துஆ செய்யும் பொழுதும் ஆரம்பத்தில் ஹம்து பிறகு ஸலவாத் ஓதி இன்ஷா அல்லாஹ் துஆ செய்ய அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 3வது சூரா 31வது வசனத்தில், நபியே நீர் கூறுவீராக, நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், மேலும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இவ்வாறாக கூறியிருக்கின்றான். மனிதன் அல்லாஹ்வை நேசிக்கின்றான் என்பதற்கு அவனுடைய தூதரை முழுமையாக பின்பற்றுவதுதான் முதலாவது அடையாளமாகும். இதன் மூலமாகவே அல்லாஹுடைய நேசம், பாவ மன்னிப்பு இரண்டும் நற்செய்திகளாக கிடைக்க தகுதி பெறுகின்றான். ஆனால் மனிதனுடைய நோக்கம் பெரிதாக முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கும் அளவு அதை அடைய தியாகங்களும் பெரியதாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான் என்ற நற்செய்தியை பெறுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய குறிக்கோளாக இருக்க முடியும். அதை அடைய வேண்டும் என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே அடிப்பிரளாமல் பின்பற்றுவது என்ற மிகப்பெரிய தியாகத்தை செய்தாக வேண்டும். எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா இந்த தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. ஆமீன். நமது சேனலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களை பற்றியும் பயான் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அனைத்து பயான்களையும் கவனமாகவும் முழுமையாகவும் கேளுங்கள், பொறுமையோடு கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் சரியான முறையில் விளங்கும். முடிந்த அளவு அதிகமான சுன்னத்துக்களை பின்பற்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களான தொழுகைகளையும் ஒவ்வொரு தொழுகைகளிலும் உள்ள சுன்னத்துக்களையும் பேணி தொழுக வேண்டும். இவ்வாறு தொழுகுவதை சைத்தான் நம்மை தடுத்து கொண்டுதான் இருப்பான். இந்த பாதையில் பெரும் பெரும் சோதனைகளும் முட்டுக்கட்டைகளும் வரத்தான் செய்யும். ஒவ்வொரு எட்டிலும் பெரும் பெரும் பிரச்சனைகளும் சமாளிக்க வேண்டி வரும். சில சமயங்கள் உடல் நிலையில் சுய விருப்பு வெறுப்புகளும் சுன்னத்தை பின்பற்ற தடையாக இருக்கும். சில சமயம் மூதாதையர்களுடைய சம்பிரதாயங்கள், குடும்ப சடங்குகள் தடுத்து நிறுத்தும். சில சமயம் நண்பர்களுடைய சகவாசம், மாற்றாருடன் நெருங்கி பழகுவது தடைக்கல்லாக உருவெடுக்கும். அதனால்தான் இந்த சிரமமான பாதையை கடக்க வெற்றி பெற்ற தைரியசாலிகளான சஹாபிகள் இந்த உலகத்திலேயே ரிலா எனும் இறை பொருத்தத்தையும் நேசத்தையும் அல்லாஹுடைய நேசத்தையும் தங்கள் எஜமானிடமிருந்து பரிசாக பெற்றுக்கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். நிச்சயமாக எங்களுடைய இறைவன் அல்லாஹ்தான் என்று கூறி பிறகு அதில் உறுதியாக இருந்தார்களே, அத்தகையவர்கள் மீது மரணவேளையில் வானவர்கள் இறங்கி நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று வாக்களித்து நீங்கள் வாக்களிக்கப்பட்டு கொண்டிருந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள் என்று குர்ஆனில் வந்திருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அதாவது ஈமானோடு உறுதியாக இருப்பது என்ற பெயரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை நிபந்தனையாக பரிசீலிக்கப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது சிரமத்திற்கும் சிரமமாக தெரியக்கூடிய முக்கிய காரணம் அதன் செயல் மைதானம் பறந்து விரிந்து இருப்பதுதான். சொல்வதற்கென்னவோ 2 வார்த்தைகள், ஆனால் அதன் கருத்து மனிதனின் ஒவ்வொரு அசைவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அசைவிற்கு ஒத்ததாக மாற்றுவதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதாக கருதப்படும். எந்த மனிதன் தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் இந்த பேணுதலோடு இருக்கின்றானோ அவனே முன்னேற்றத்தின் எல்லா படித்தரங்கள்
கடந்து விட்டவனாக கருதப்படுவான். இதுதான் விலாயத்தும் இறைநேசமும் கராமத்து அற்புதமும் ஆகும். சுஹான்ல்லாஹ். இறைநேசர் ஒருவருடைய சகவாசத்திலிருந்து ஆன்மீக பேரொளியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை பற்றி காதால் கேள்விப்பட்ட சிறப்புகளை கண்ணார காண வேண்டும். அவர் நிகழ்த்தக்கூடிய கராமத்துக்களை காண வேண்டும் என்ற ஆசை ஆர்வத்தோடு ஒருவர் ஒரு இறைநேசரிடம் வந்தார். இறைநேசரின் திரு சமூகத்தில் பல காலம் கழிந்ததும் எந்த ஒரு அதிசயத்தையும் கண்டுகொண்டு பார்க்கும் பாக்கியம் கிடைக்கவில்லையே என்ற பெரிய ஏமாற்றத்தோடு திரும்பிவிட தயாரானார். இறைநேசரிடம் சென்று, இந்த தகுதியற்ற அடியான் தங்களின் வருகையை புரிந்ததின் முக்கிய நோக்கம் காதால் கேள்விப்பட்டு கொண்டிருந்த தங்களுடைய கராமத்துக்களை கண்ணால் கண்டு உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இவ்வளவு காலமாக தங்களுடைய சகவாஸ்திகள் இருந்தும் அவற்றை காணக்கூடிய பாக்கியம் கிடைக்காததால் இங்கிருந்து திரும்பிவிட முடிவு செய்து விட்டேன் என்றார். அவருடைய பேச்சை அமைதியாக கேட்டுவிட்டு, என்னுடன் தங்கியிருந்த காலத்தில் எனது ஏதாவது ஒரு சொல் செயல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்திற்கு மாற்றமாக நடைபெற கண்டீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் இல்லை என்று பதிலளித்தார். அப்படியானால் இதற்கும் மேலாக வேறு என்ன கராமத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள் என்று திருப்பி கேட்டார்கள். உண்மையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதுதான் இந்த அந்தஸ்தை அடைந்துவிட்ட இறைநேசர்களிடம் மற்ற நல்ல அம்சங்களை தேட வேண்டிய அவசியமே இல்லை. நமது சரியத்தில் சுன்னத்திற்கு இந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த விதத்தில் பின்பற்ற வேண்டும் என்று நமது மார்க்கம் விரும்புகிறது என்பதை பார்க்க வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்க போதனைகளையும் அவர்களுடைய புனித வாழ்க்கை முறைகளையும் முழுமையாக தங்களுடையதாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் சஹாபிகள் என்பதில் சந்தேகமில்லை. எனவேதான் ஒருவர் அழகாக சொன்னார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுபுவத்தும் தூதுவத்துவமும் முடிந்துவிட்டது, அதே போல சஹாபிகளோடு நபியை பின்பற்றுவதும் முடிந்துவிட்டது என்று. நபி அவர்களுடைய தோழமையிலிருந்து நடை, உடை, பாவனை, சாப்பிடுவது, குடிப்பது ஆக வாழ்வின் எல்லா செயல்பாடுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்ய கண்டார்களோ அதே முறையில் அணுவளவும் பிசகாமல் அவர்களை பின்பற்றி வந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். எனவே நம்மை போன்ற மனிதர்களுக்கு முன்வரும் எல்லா நிலைமைகளையும் கடந்தே சென்றிருக்கின்றார்கள், நடந்துள்ளார்கள், மற்றவர்களையும் கலந்துரையாடினார்கள், குடும்பமும் நடத்தினார்கள். இதனால் சஹாபா பெருமக்களுக்கு வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும் செயலுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித வாழ்க்கையிலிருந்து முன்மாதிரி கிடைத்துக் கொண்டே இருந்தது. எனவே சுன்னத்தை பின்பற்றுவதற்கான செயல் வடிவ முன்னுதாரணத்தை சஹாபிகள் உலகிற்கு காட்டிச் சென்றார்கள். ஒரு விஷயத்தை எப்படி கேட்டார்களோ அப்படியே நமக்கு சொன்னார்கள். ஒரு செயலை எந்த முறையில் செய்ய கண்டார்களோ அதே முறையில் செய்து காட்டினார்கள். அந்த சஹாபிகளை தொழுகை முறையை தொழுவதும் நோன்பின் முறையை நோற்றும் கற்று வந்தார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவது, குடிப்பது, அந்த முறைகளை சாப்பிட்டும் குடித்தும் சொல்லிக் கொடுத்தார்கள். நடந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கும் அழகை படம் பிடித்து காட்டி சொல்லிக் கொடுத்தார்கள். ஆக மொத்தம் சஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான முறைக்கு ஒத்ததாக தங்களுடைய முழு வாழ்க்கையும் கழித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று இந்த இறைவசனத்தை எடுத்து நடப்பவர்களுக்கான அழகிய முன்மாதிரியாக தங்களுடைய வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டார்கள். வணக்க வழிபாடுகள் அல்லது வாழ்வின் ஏதாவது ஒரு துறையில் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் போதும் என்று சஹாபிகள் நினைத்திருந்தால் சில தினங்கள் அதற்கு போதுமாக இருக்கும். பல வருடங்கள் 24 மணி நேரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு சமூகத்தில் செலவிட வேண்டும் என்று அவர்கள் தூண்டிக் கொண்டிருந்த குறிக்கோள் என்னவென்றால், வாழ்க்கையின் எந்த ஒரு பாகத்தின் சிறு பகுதியையும் சுன்னத்திற்கு மாற்றமாக நடக்கக்கூடாது என்பதுதான். எனவே ஒரு புத்திசாலியான குழந்தை தன் பெற்றோரின் செயல்பாடுகளை அப்படியே நகல் செய்வது போல சஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கை பழக்கங்கள், குண அதிசயங்கள், சிரிப்பு முதலியவற்றை அனைத்தையும் பின்பற்றினார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திரத்திலிருந்து சுரைக்காய் துண்டுகளை தேடி தேடி எடுத்து சாப்பிட்டார்கள். அன்று முதல் நானும் சுரைக்காயை விரும்பி சாப்பிட ஆரம்பித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். ஒரு பொருள் மீது வெறுப்பு ஏற்படுவது நமது விருப்பத்திற்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். அதையும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பத்தை போல மாற்றி அமைப்பது சஹாபிகளுக்கு எவ்வளவு சாத்தியமானது. இதே போன்று நிறைய விஷயங்கள் உள்ளன.
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது உலகின் புனித விருந்தாளிக்கு விருந்தோம்பல் புரியும் பாக்கியம் ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிட்டியது. ஹஸ்ரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலிருந்து அல்லது மற்ற சஹாபா வீட்டிலிருந்து வரும் உணவை சாப்பிட்டுவிட்டு மீதமானதை அபு அய்யூப் அன்சாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அனுப்பி வைப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழக்கமாக இருந்தது. அவர்களும் அதனை ஆசையோடு வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விரல்களை பட்ட இடத்திலிருந்து எடுத்து சாப்பிடுவார்கள். ஒரு நாள் நபி அவர்கள் உணவில் கை வைக்காமலேயே அனுப்பிவிட்டார்கள். அபு அய்யூப் அன்சாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதறி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து என்ன காரணம் என்று கேட்டார்கள். அந்த உணவில் சமைக்கப்படாத பூண்டு சேர்க்கப்பட்டிருந்தது, அதை நாம் சாப்பிட மாட்டோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவுடன், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் விரும்பாததை நானும் விரும்பவில்லை என்று அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிவிட்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நீங்கள் முடிவில்லாத தோல் செருப்பை அணிய காரணம் என்ன என்று கேட்டபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே போன்ற தோல் செருப்பை அணிந்து கொண்டிருந்தார்கள் என்று பதிலளித்தார்கள். இதே போன்ற உதாரணங்கள் சஹாபிகளுடைய வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கில் கிடைக்கின்றன. இந்த அனைத்து நிகழ்வுகளையும் முன்வைத்து நமது தற்கால நிலைகளையும் சிந்திக்கும் பொழுது நம் சிந்தனைகளையும் வாழ்க்கை முறைகளையும் தீனின் மையப்பகுதியை விட்டும் அதன் சரியான கண்ணோட்டத்தை விட்டும் எந்த அளவு தூரம் விலகிவிட்டன என்பதை உணர முடியும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பங்களுக்காக தம்மை அழிக்க தயாராக இருந்த நாம் இன்று நமது ஆசைகளுக்கு அடிமையாகிவிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று சாப்பிட்டு குடித்து எழுந்து நடந்து பேசி பழகிய நாம் இன்று இதே செய்கையை செய்கின்றோம். உண்மையில் தீன் என்றால் உலகை விட்டும் விலகி விடுவதல்ல, மாறாக உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு எட்டிலும் வழிகாட்டுவதுதான் தீன். உலக வாழ்வின் தீன் ஒளியில் கழிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ரத் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், சாப்பிடுவது, குடிப்பது, உடை அணிவது முதலிய காரியங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இவை அனைத்தும் உலக தேவைகள் மட்டும்தானா அல்லது இவற்றில் தீன் எனும் முக்கியத்துவம் இருக்கின்றதா என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் சாப்பிடுங்கள், அல்லாஹ்விற்காக குடியுங்கள், அல்லாஹ்விற்காக உடை அணியுங்கள், அல்லாஹ்வுக்காக எந்த ஒரு காரியங்களையும் செய்யுங்கள், எல்லாம் இறை பொருத்தத்தை நாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் வழிமுறை செய்யும் பொழுது அவற்றில் உமது உலக தேவைகள் பூர்த்தியாவதோடு அல்லாஹுடைய பெரும் நன்மைகளும் பெற காரணமாக ஆகிவிடும். சுப்ஹானல்லாஹ். அவ்வாறின்றி இந்த காரியங்களை உமது விருப்பப்படி பிறர் பார்ப்பதற்காக செய்து வந்தால் அவை ஏமாற்றத்திற்கும் தற்பெருமைக்கும் காரணமாகி பாவங்களாக உருமாறிவிடும் என்று கூறினார்கள். சஹாபிகள் இதே கண்ணோட்டத்தில் உலகை பார்த்து வாழ்க்கை நடத்தினார்கள். ஆனால் இன்று நாம் உலகிற்காக மட்டும் வாழ பழகி இருக்கின்றோம் அல்லது தீனுக்காக வாழ தெரிந்திருக்கின்றோம். ஆனால் தீனின் ஒளியில் உலக வாழ்க்கையை கழிக்க தெரியாமல் இருக்கின்றோம். கை சேதத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், நம்மில் பலருடைய வாழ்வில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துடைய வாடை கூட இருப்பதில்லை. இவர்களை பார்க்கும் பொழுது மனது வலிக்கிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று முன்வரக்கூடிய பலர் இபாதத்துடைய ஒளி வட்டத்திலேயே நின்று விடுகிறார்கள். இதில் சுன்னத்தின் ஒரு பகுதி மட்டுமே பின்பற்றப்படுகிறது. இப்பொழுது வாழ்வின் பெரும் பகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை விட்டு காலியாக இருக்கும். இதனால் மார்க்க சட்ட அறிஞர்களில் புகாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிய முறைகளையும் சுன்னத் என்றே விளக்கி இருக்கின்றார்கள். எனவே மசாயில் விஷயத்தில் பின்பற்ற வேண்டிய சுன்னத்துக்கள் ஃபிக்ஹ் நூல்களில் கூறப்பட்டிருப்பதை போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், விருப்பு வெறுப்புகள் அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை கூறும் சீரத் நூல்களில் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. இவை அனைத்து கருவூலங்களும் பின்பற்றப்பட வேண்டிய சஹாபிகள் மூலமாக தாபியீன்கள் அவர்களிடமிருந்தும் ஆலிம் பெருமக்கள் வழியாகவும் நமக்கு கிடைக்கின்றன. அவைகள் படிப்பதற்கும் கேட்பதற்கும் கதைகள் மட்டுமல்ல, நமது வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டிய காரியங்களாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும் பொழுதும் குடிக்கும் பொழுதும் வழிமுறைகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சுன்னத்துக்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அவை அனைத்தையும் கடைபிடிக்கக்கூடிய ஆர்வத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்மில் பலர் சாப்பிட்ட பிறகு விரல்களை சூப்புவது சுன்னத்துதான், ஆனால் அதை செய்ய மனம் வருவதில்லை.
தரையில் அமர்ந்து சாப்பிடுவதுதான் சுன்னத்தான நடைமுறை. ஆனால் அப்படி சாப்பிடுவதால் வயிறு நிரம்புவதில்லை. சாப்பிட்ட கை கழுவிய பிறகு விரல்களில் உள்ள ஈரத்தை தலை, முகம், கைகளில் தடவி உலர்த்த வேண்டும் என்பது நபிவழிதான். ஆனால் பழக்கத்தில் கொண்டு வருவது சிரமமாகத்தான் தெரிகிறது என்றெல்லாம் வாய்விட்டு கூறுகிறார்கள். இது நம்முடைய நபியின் மீது முற்றிலுமாக பிரியம் இல்லாமல் போய்விட்டது, ஈமான் பலவீனமாகிவிட்டது என்பதற்குரிய அடையாளமாகும். ஆனால் சஹாபிகளுடைய பரிசுத்த நெஞ்சங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு வேர் பிடித்து அவர்கள் தூய மனதோடு சுன்னத்தான பாதையில் நடக்க துவங்கிய பிறகு நபிக்கு பிடித்தமான ஒவ்வொன்றையும் தானாகவே அவர்களுக்கும் பிரியமாக ஆகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்காத அனைத்தையும் அவர்களும் வெறுத்து ஒதுக்கினார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கு ஒரு பொருளின் மீது வெறுப்பை ஏற்படுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை வெறுத்தார்கள் என்று ஆதாரத்தை காட்டினால் போதும். அதே போல ஒரு விஷயத்தில் அளவு கடந்த பிரியத்தை ஏற்படுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை விரும்பினார்கள் என்று நிரூபிக்க வேண்டும். இதுதான் நபியின் மீது இந்த உண்மை தொடர்பும் அவர்களை உண்மையாக பின்பற்றுவதும் ஆகும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான பழக்க வழக்கங்கள் 2 வகைப்படுகின்றன. முதல் வகை சுன்னத்துக்கள் செய்வதால் நன்மை கிடைக்கும், விடுவதால் குற்றங்கள் இல்லை, ஆனால் பெரும் பாக்கியத்தை இழக்க நேரிடும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே வலது பக்கமாக படுத்து தூங்குவார்கள். ஒரு மனிதர் சுன்னத்தாக நினைத்து வலது பக்கமாக படுத்து தூங்கினால் நிச்சயமாக அவரது தூக்கம் நன்மையானதாக ஆகிவிடும். இடது பக்கமாக தூங்கினால் நன்மை பெரும் பாக்கியத்தை இழந்து விடுவார்கள், ஆனால் குற்றவாளியாக மாட்டார்கள். இரண்டாவது வகை சுன்னத்துக்கள் செய்வதால் நன்மை கிடைப்பதோடு விட்டால் நன்மை கிடைக்காமல் போவதோடு பாவமாகவும் கருதப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைலியை கரண்டிக்கு மேல் காலின் மத்திய பகுதியில் அணிவார்கள். இப்பொழுது ஒருவர் கைலி அல்லது பைஜாமாவை கரண்டைக்கு கீழே அணிந்தால் அவர் குற்றவாளி என்று கருதப்படுவார். ஏனென்றால் அது பற்றி எச்சரிக்கைகள் பல வந்துள்ளன. ஒரு ஹதீஸில் பைஜாமாவின் கரண்டைக்கு கீழே உள்ள பகுதியிலிருந்து தான் கியாமத் நாளில் நரக நெருப்பு பிடிக்க ஆரம்பித்து உடம்பின் மீது பரவும் என்று வந்திருக்கின்றது. மற்றொரு அறிவிப்பில் பெருமையாக ஆடை கரண்டைக்கு கீழே தொங்க விடுபவர்களை கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா திரும்பியும் பார்க்க மாட்டான் என்று வந்துள்ளது. அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. கீழாடையை சற்று மேலே கீழ் கட்டுவதற்கு இவ்வளவு பெரிய தண்டனையும் வெறுப்பும் ஏற்படும் என்றிருக்க நமது பொடுபோக்கை என்னவென்று சொல்வது? மாற்றாருடைய பழக்கங்களையும் வாழ்க்கை முறைகளையும் தமதாக்கி கொண்ட அதிகமான முஸ்லிம்கள் கரண்டைக்கு கீழே ஆடை அணிவதை பெருமையாக நினைக்கின்றார்கள். தனது காலணிகளை மறைந்து விடும் அளவு ஆடை அணிகின்றார்கள். தனது செருப்பில் படுவதை கூட மனம் வெறுக்குமே. அப்படிப்பட்ட அசுத்தங்களை தங்களுடைய கீழாடையால் துடைத்து பாதையை சுத்தப்படுத்துவதை இந்த கால நாகரிக மக்கள் பெருமை என்று கருதுகின்றார்கள். கைசேதமே. சுகாதாரத்தை விரும்பக்கூடிய சராசரி மனிதனிடம் இருக்கும் சுத்தம் கூட தீனை புறக்கணித்ததால் இவர்களிடம் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. தீனுடைய சுன்னத்தான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன். முஸ்லிம்கள் தீனை புறக்கணித்து வரும் இந்த நிலையை பார்த்து நாம் இந்த சில சுன்னத்தான பயான்களை செய்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சுன்னத்தான பயான்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களையும் நம் அனைவர்களும் முழுமையாகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கேட்டதை மனதில் பதிய வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். யா அல்லாஹ் கேட்டதை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் இந்த எளிமையான சிறு துஆவை பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை அனைவரும் பொறுமையாகவும் அமைதியாகவும் முழு பயானையும் கேட்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.